பஸ் வண்டியும் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சிச்சு. தன்னை வழி அனுப்ப வந்த தந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பின் தள்ளி 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 கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தார். அவர் மறையிறதோடே பாமினிக்கு அவளோட நினைவுகள் எல்லாம் நினைவு வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன காலத்தில் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் வறுமையாக வாழ்கிற எல்லாருக்கும் வறுமை கோட்டு கீழே குடும்பம் நடத்துகிற எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான் பாமினி வீட்லேயும். எத்தனை தடவை கண் முன்னாடி அம்மாவும் அப்பாவும் பாத்திரங்களை தூக்கி வீசி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. எத்தனை தடவை அப்பா கோவிச்சிட்டு வந்து திண்ணையில் படுத்திருப்பாரு. எத்தனை தடவை தம்பியும் தங்கச்சியும் ஸ்கூல் போகாமல் வீட்டில் நின்றுருப்பாங்க. பாமினி ஏதோ கொஞ்சம் பெரிய பொண்ணாக பிறந்ததுனால அவளுக்கு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் தங்கச்சி தம்பி எல்லாம் பிறந்ததுனால பாமினி மட்டும் இருக்கக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அவளுக்கு பெருசாக நினைவுக்கு வரலை. எப்படியோ ஜன்னலோரமாக உட்காந்து காற்று முகத்தில் படக்குள்ள லேசாக கண்ணை எழுந்திரிச்சு. கனவு மாதிரி அவளோட வாழ்க்கையில் கஷ்டங்கள், தங்கச்சி தம்பியோட அம்மா அப்பா பட்ட கஷ்டங்கள், இன்றைக்கி அவள் இந்த நிலைமையில் இருக்கிறது, இது ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறா அப்படின்றதெல்லாம் அவளுக்கு நினைவு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடிட்டு இருந்தாள். தம்பியையும் தங்கச்சியும் பாமினி ஸ்கூலுக்கு எதிரானும் நடந்து கூட்டிகிட்டு போவாள். 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அவள் படிக்கிற ஸ்கூலுக்கும் அவள் வீட்டுக்கும். ஆனால் என்னமோ அந்த காலத்தில் அது ஒரு பெரிய தூரமாக விலங்கல்ல. எல்லாருமா சேர்ந்து கூட்டமாக எல்லாரும் வீட்லேருந்தும் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து சத்தமாக சிரித்து பேசி கதைச்சி போகிற வழியெல்லாம் இருக்கிற மாங்காய் மரத்துலலாம் கல்லடித்து மாங்காய் பறிக்கிறதும், திருப்பி வரும்போது நாய் துரத்துறதும், வாசலில் நின்று அந்த வீட்டு எஜமானி அம்மாமார் ஏசுறதும், இதெல்லாம் ஒரு அழகான காட்சி மாதிரி நினைவு வந்துச்சு. ஆனால் அந்த அழகான காட்சிகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துலேயே மறைஞ்சு போச்சு. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போயிட்டு போகிறக்குள்ளே பசிக்குதுமான்னு சொல்கிற தம்பியும் தங்கச்சியும், சோறும் சின்ன வெங்காயமும் தேங்காய் மட்டும்தான் இருக்குது, அதோட பிணைஞ்சி சாப்பிடுங்கப்பா, அப்பா நைட்டுக்கு வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அம்மாவும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மாதிரி பாமினி O-level வரைக்கும் படிச்சிட்டேன். O-level எழுதிட்டேன். O-level பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பாஸ் ஆகலை. A-level இப்படியோ இவ செய்கிறன்ற ஆலோசனையும் இருக்கலை. மேற்கொண்டு படிக்கிறதுக்குரிய எண்ணமும் இல்லை, அதுக்குரிய வசதியும் இல்லை. படித்து பாஸ் ஆகி மேலே மேலே படிக்கிறதுக்குரிய வசதி இல்லாமல் வீட்டில் நிற்கிறத விட ஓரளவோடு நிறுத்திக்கிறதே நல்லமே அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டான். பேச்சுக்கு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கிற அம்மாட்ட கேட்டு பாருங்க, இரவின் நீளம் சொல்லுவாங்கன்னு சொல்லி. அது மாதிரி பாமினியை கேட்டால் தெரியும் வறுமை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வாட்டும்னு சொல்லி. பரவாயில்ல, எல்லாமே ஒரு காலத்தில் மாறிடும்னு நினச்சி மனசை மாற்றிக்கிட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தூங்கின நாட்கள் எத்தனையோ இருக்குது. O-level முடித்து ஒரு மாதம் 2 மாதம் தான் வீட்டில் இருக்க கிடச்சிச்சு. டவுன் பக்கம் கம்யூனிகேஷன் ஒன்று திறந்துருக்குறாங்க. யார் சரி பிள்ளைங்க இருந்தால் சேர்த்து விடலாம்ப்பா அப்படின்னு யாரோ சொல்கிறது காதில் விழுந்துச்சு. பாமினி ஓரளவு எழுத வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சவ, இங்கிலீஷையும் எழுத்து கூட்டி சரி வாசிச்சுக்குவா. இந்த கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் போயிருக்கா ஸ்கூலில் இருக்க போல். அதனால் ஏதோ ஒரு தைரியத்தில் பாமினியும் சேர்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி சேர்த்துனது. மாதம் அவளுக்கு 8000 சம்பளம். இந்த 8000 சம்பளமே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா, 8000 காசை மொத்தமாக அவங்களோட கையில் பார்த்து எத்தனை வருஷமாக இருந்துச்சோ. கந்தையாவை அப்படியே முழுசாக குறை சொல்லிடவும் இயலாது. நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம்தான். நல்லா சாரதாவெல்லாம் கல்யாணம் பண்ணின புதுசில் நல்லாவே வச்சுருந்தாருன்னு சொல்லலாம். சாரதாவுக்கும் ஒரு தங்கத்தில் தாலி போட்டு ஒரு நல்ல பட்டுப்புடவை ஒன்று சேதனமாக கொடுத்து சாரதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அந்த நேரம் வயல் இருந்துச்சு. அந்த வயலில் தான் 2 பேரும் வேலை செய்வாங்க. அதில் வருமானம் வந்துச்சு. பிறகு காலமாகக்குள்ள மழை இல்லை, பக்கத்து வயலெல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்க. இவருக்கும் ஒரு தடவை 2 தடவை உடம்பு சோம்பில்லாம் போனதில் அது அப்படியே அந்த வயல் காடாகவே மாறிடுச்சு. இதில் சரித்தது தான் அவங்களோட குடும்ப வருமானம். இதில் ஆரம்பித்தது தான் அவங்களோட வறுமை. எப்படி தான் இந்த வீட்டு வறுமையிலேருந்து என் குடும்பத்தை மீட்ட போகிறேனோ. இப்போ இருந்ததுக்கு ஓரளவு பரவாயில்லன்னு சொன்னாலும் இன்னும் செய்யக்கூடிய வேலை எவ்வளோ இருக்கு இல்லையா. தம்பியும் தங்கச்சியும் படிக்கிறாங்க. ஒரு தம்பி படித்து முடிச்சிட்டான். அவனும் ஏதாவது அங்கே இங்கே சுற்றிட்டு நிற்காமல் ஏதாவது ஒரு கடை ஒன்றையாலும் சேர்த்து விடணும் அப்படின்னு பாமினி நினைக்க ஆரம்பித்தா. இப்படி நினச்சிட்ருக்கக்குள்ளே கண்டக்டர், இறங்கப்பா, பாலமுனை சந்தியில் வந்தவங்கெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, இறங்கப்பா, அவசரப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது அவளோட காதில் எரிச்சலை உண்டு பண்ணிச்சு. நிம்மதியான சந்தோஷமான நினைவுகளாக இல்லாட்டியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்போ ஒரு எதிர்காலத்தை பற்றி திட்டம் போட்டிருக்கக்குள்ள யாரோ தட்டி எழுப்பினது மாதிரி பாமினிக்கு கோபம் வந்துருச்சு.